ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி கடகலக்னத்திற்கு குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். மே 14ஆம் தேதி குரு லாபஸ்தானமான ரிஷபராசியிலிருந்து விரயஸ்தானமான மிதுனராசிக்கு மாறுகிறார். இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்ம ஜனன ஜாதகப்படி ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம். ஒரு நம்ம கடகலக்னத்துக்கு அது எத்தனாம் இடத்துல இருந்தோ அந்த சந்திரன் நம்மளுக்கு திசை நடத்திக்கிட்டு இருக்கும். அப்போ அந்த திசையில் ஒரு குருவனுடைய புத்தியோ அந்தரமோ சூட்சுமமோ அல்லது குரு திசையோ நடந்தால் நீங்கள் இந்த பயிற்சிகளை பாருங்கள். அது இல்லாமல் இது நம்முடைய நிகழ்வுகளுக்கு சூட் ஆகாது. அதுபோக இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம், குருவனுடைய தன்மை என்ன, குருவனுடைய நம்ம லக்னத்துக்கு உண்டான ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம லக்னத்திலேயே புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்கிறது. நமக்கு 5ஆம் இடத்தமான விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதம் இருக்கிறது. 9ஆம் இடமான மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதம் இருக்கிறது. இது ஒரு புள்ளி நமக்கு சாதகமாக இருந்தாலும் கூட 4ஆம் இடமான துளாராசியிலையும் 8ஆம் இடமான கும்பராசியிலையும் 12ஆம் இடமான மிதுனராசியிலையும் குருவனுடைய நட்சத்திரங்கள் இருப்பதால் குருவனுடைய செயல்பாடுகள் நமக்கு கொஞ்சம் நம்ம ஜனன ஜாதகத்தில் அவர் நல்லபடியாக அமையலைன்னா குருவனால் நமக்கு சிக்கல் இருக்குங்கிறத சொல்லுது. எப்படிப்பட்ட சிக்கல் அப்படின்னா, ஒரு வேலையில் கடுமையாக உழைக்கிறோம், கடுமையாக நம்ம டெடிக்கேஷனாக பாடுபடுறோம். ஆனால் வாழ்க்கையில் அதுக்கு தகுந்த உயர்வை கொடுக்கறதே இல்லை அப்படிங்கிறது குரு செய்கிறாரு. அதே மாதிரி நம்ம ஒரு மூலதனம் போட்டுக்கிட்டே இருக்கோம், போட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனால் அது ரிட்டர்ன்ஸ் வர்றதில்லை, அந்த விருத்தி ஆகிறதில்ல, சேமிக்க முடியறதில்ல. அதே மாதிரி தான் நமக்கு உழைப்பு சார்ந்த விஷயம், உற்பத்தி சார்ந்த விஷயம், கடுமையாக உழைக்கிறோம். ஆனால் நமக்கு அதிருப்தி இருக்குது. உறவுகளில் பார்த்திங்கன்னா நம்மளை பெருசாக மதிக்கிறதில்ல, அதிருப்தியாகவே இருக்குது. இதெல்லாம் குருவனுடைய அமைப்பு. இப்போ யாருக்கெல்லாம் நமக்கு குரு 4ஆம் இடத்துலையும் 8ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் நம்ம பிறந்த ஜாதகத்தில் இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த சிக்கல்கள் இருக்கும். எப்போ இருக்குன்னா, குரு திசை புத்தி அந்தரம் வரும்போது இருக்கும், எல்லா டைம்லேயும் இருக்காது. ஸோ அப்படிப்பட்ட குரு 3 நட்சத்திரத்தின் வழியாக மிதுனராசிக்குள்ளே பயணிக்கிறார். மிருகஸ்ரீஷம், திருவாதிரை, புனர்பூசம். அப்போ மிருகஸ்ரீஷத்தில் போகும்போது நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டு தான். என்னென்னா, ஓரளவுக்கு நன்மையை கொடுப்பார், உறவுகளால் மேன்மையை கொடுப்பார், நம்மளுடைய திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பார், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். நாம் சில விஷயங்களை ஆராய்ச்சி பண்ண முற்படுவோம், அந்த ஆராய்ச்சியில் நமக்கு திருப்தி, வெற்றி கிடைக்கும். நம்முடைய ஒரு செயல்பாடு, ஒரு ட்ராவல் பண்ணுறோம், ஒருத்தரை போய் சந்திக்கிறோம் அல்லது வெளியூருக்கு வேலைக்கு போகிறோம், இது சம்மந்தப்பட்ட வகையில் நன்மைகளை பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ தொழில் சார்ந்து நமக்கு ஒரு ரியல் எஸ்டேட் ஆகட்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், விவசாயம் ஆகட்டும், அனைத்து விதமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்குது தொழில் சார்ந்து. ஆனால் அதே இப்போ உறவுகள் சார்ந்து எடுத்தோம் அப்படின்னா, குழந்தைகள் மெயினாக பார்த்திங்கன்னா, குழந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் ஏற்படும். அவங்களுக்கு நம்ம சொல்கிறது புரியாது, நாம் அவங்க மேலே செலுத்துகிற அன்பை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்கும். நமக்கு அவங்களுடைய ஒரு எதிர்ப்பு நமக்கு கஷ்டமாக இருக்கும், சங்கடத்தை கொடுக்கும். அல்லது நம்ம சொன்ன விஷயத்தை அவங்க அடாப்ட் பண்ண மாட்டாங்க, அது நம்மளுக்கு வருத்தத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக ராகுவினுடைய நட்சத்திரத்தில் போகக்கூடிய காலகட்டம் அப்படின்னு இருக்கும் பொழுது ரொம்ப மூலதனத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், வாகன பிரயாணங்களில் ஜாக்கிரதையாக இருக்கணும், அன்டைமில் டிரைவ் பண்ணுறதில் ஜாக்கிரதையாக இருக்கணும், நோய் உபாதைகளில் குடல் சார்ந்த அமைப்புகள், ஒரு உண்ணக்கூடாத ஆகாரங்களை உண்றதுனால, அன்டைமில் சாப்பிட்றதுனால குடல் சார்ந்த பிரச்சனைகளோ, இது மாதிரி டைஜஷன் சார்ந்த பிரச்சனைகளோ, சுவாச உறுப்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ பார்த்து நடந்துக்கணும். அப்போ அந்த வகையில்
நமக்கு செலவுகள் கொடுத்துருக்கு. ஆஸ்பத்திரி செலவு, இப்போ ஒரு வாகனம் இருந்தால் அதுக்கு ரிப்பேர் செலவு, ஒரு வீடுன்னு இருந்தால் ஒரு ஆல்ட்ரேஷன் செலவு, இதெல்லாம் கொஞ்சம் மாறி மாறி சுபமும் சில பேருக்கு அசுபம் மாறி மாறி நடக்கும். இது நம்ம எப்படி நம்மளை நாம் இதை நல்லதா கெட்டதான்னு தரம் பிரிக்க முடியும் அப்படின்னா, நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த குரு செல்லக்கூடிய நட்சத்திரமான செவ்வாய், ராகு, குரு இந்த 3க்குமே பார்த்திங்கன்னா, இந்த 3 பேருமே நம்ம ஜாதகத்தில் கெட்டவங்களாக இல்லாமல் நல்லவங்களாக இருந்தான்னா சுப செலவுகளாக நடக்கும். இந்த 8ஆம் இடம் 12ஆம் இடம் தொடர்பு பெற்று இந்த கிரகங்கள் இருந்தால் அசுப செலவுகள் நடக்கும். மருத்துவ செலவு அல்லது எதிர்பாராத ஒரு விபத்து சார்ந்த செலவு, இது மாதிரியெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமும் சில பேர்கிட்ட நம்பி நாம் பணம் ஏமாறுறதுக்கும் அல்லது மூலதனம் மூலமாக நஷ்டமடைகிறதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்கும். இப்போ குரு குருவோட நட்சத்திரத்திலே வராரு அப்படிங்கும்போது அப்போ சுப செலவுகள், வீடு கட்டுறது, வாகனம் வாங்கிறது, இது சம்மந்தப்பட்ட விரைவுகள் கொடுக்கும், செலவுகளை கொடுக்கும். சரி, இப்போ எப்படி பார்த்தாலும் நமக்கு விரய குரு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு. நமக்கு ஏதோ ஒரு வகையில் குரு திசையிலையோ புத்தியிலையோ அந்தரத்துலேயோ சூட்சுமத்திலையோ சம்மந்தப்பட்டிருக்கும்போது இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்போது எப்படி நாம் தவிர்த்துக்கலாம் அப்படிங்கிற கேள்வி எல்லார் மனத்துலையும் இருக்கும். அதற்கு எளிய பரிகாரம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒரு விரயத்தை தடுக்கிற மாதிரியும் கஷ்ட நஷ்டங்களை நிவர்த்தி பண்ணுற மாதிரியும் நாம் சந்திரன் வழிபாடு பண்ணணும், பௌர்ணமி வழிபாடு பண்ணணும், அம்பாள் வழிபாடு பண்ணணும், சிவன் கோயிலில் இருக்கிற அம்பாளை வழிபடணும். அது எந்த நட்சத்திரத்தில்? ரோகிணி, அஸ்தம், திருவோணம் இந்த 3 நட்சத்திரங்களில் வழிபடலாம். இப்போ நீங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரம்மாவை போய் வழிபட்டாலும் நன்மைதான், சிவன் பார்வதியை வழிபட்டாலும் நன்மைதான், ஒரு அருவியில் போய் குளித்தாலும் நன்மைதான், நாவல் மரம் நீங்கள் ஸ்தாபித்தாலும் நாவல் பழம் சாப்பிட்டாலும் நன்மைதான். அந்த மாதிரி உணவுகளை நீங்கள் தானமும் பண்ணலாம். இப்போ மெயினாக பார்த்திங்கன்னா பால் தயிர் சாதங்கள், கல்கண்டு சாதங்கள். அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்தன்னைக்கு சூரியனை வழிபடலாம், அஸ்த நட்சத்திரத்தில் அம்பாளையும் வழிபடலாம். ஒரு ஏரி அல்லது கிணறு அல்லது ரிவர் இந்த இடத்துக்கு போயிட்டு வரலாம். ஒரு குருவை நாடி நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கலாம். அதே நாம் திருவோண நட்சத்திரத்தில் நமக்கு ஒரு எருக்கஞ்செடியை பார்க்குறது நல்லது. ஒரு கோயில் கோபுரத்தில் பார்த்து நீங்கள் தரிசனம் பண்ணிக்கலாம் அல்லது கோயிலுக்கும் போயிட்டு வரலாம். குரங்குகளுக்கு இறை வாங்கி கொடுக்கலாம். இவ்வளவு பரிகாரங்கள் பண்ணினால் இந்த நட்சத்திரங்கள் 3 நாளைக்கு தான் வரும் மாதத்துக்கு. இந்த 3 நாள் மட்டும் இதை பண்ணிட்டு வந்தீங்கன்னா யாருக்கெல்லாம் குரு திசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு சூட்சுமமான ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை கிளியர் பண்ணுறதுக்கு, விரயத்தை தடுக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் இது உதவும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.